சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அலைசனி என்பர்க்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரைபெறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெருங்குத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி அந்த பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை சென்னையில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலினை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையில் திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலில் 68வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டில் 237வது பக்கத்திலிருந்து இந்த பாடல் தொடங்குகிறது. எனவே சிவஞானியின் இருவகை நிலை என்பது இந்த 68வது பாடலுடைய தலைப்பாக இருக்கிறது. பாடலை காணலாம். தாம் அடங்க இந்த தலம் அடங்கும் தாபதர்கள் தாம் உணரில் இந்த தலம் உணரும் தாம் முனியில் பூமடந்தை தங்காள் புகழ்மடந்தை போய் அகலும் நாமடந்தை நில்லாள் நயந்து. தாபதர்கள் என்று இந்த பாடலை குறிப்பிடுகிறார். சிவஞானிகளை தாபதர் என்று குறிப்பிடுவார். தாபதம் என்பது நம்முடைய தவம் செய்யக்கூடியவர்கள் தவஞானிகள் என்று சொல்லுவாங்க. அதுவே தாபதம் என்று சொல்வது உண்டு. எனவே மண்ணு தபோதினியார் என்று சேக்கிழார் வாக்கில் நம் திலகவதியார் குறிப்பிடப்படுவதை இந்த இடத்துல நினைவு கொள்ளலாம். எனவே அந்த தபோதனர் தவத்தை தவமாக உடையவர்கள் தபோதனர் என்று சொல்லுவோம். அந்த தாபதர் என்று குறித்திருக்கிறார். அந்த தாபதர் என்ற சொல்லுக்கு சிவ சிந்தனையில் எப்போதும் மூழ்கி நிற்கக்கூடிய சிவஞானிகளை அந்த சொல்லால் குறித்திருக்கிறார். நீ பாடல் விளக்கம் என்று பார்க்கும்போது இதில் 2 செய்தியை குறிப்பிடுகிறார். அதாவது சிவஞானியினுடைய நிலை என்ன அப்படிங்கும் பொழுது அவன் அடங்க சிவஞானி அடங்க தலம் அடங்கும், சிவஞானி உணர தலம் உணரும். இது ஒரு நிலை. இன்னொன்று, அந்த சிவஞானி கோபம் கொண்டு கடிந்து ஏதேனும் ஒன்று சொன்னால் அந்த சொல்லின் பயன் என்ன ஆகும்? அந்த சிவஞானியாக இருப்பவன் அவ்வாறு முனிந்து நிற்கின்ற நிலையில் புகழ் என்பதும் பூ என்கின்ற திருமகள் நாமடந்தை, எனவே பூமடந்தை புகழ்மடந்தை நாமடந்தை இந்த 3 என்னாகும்? பூமடந்தை தங்காள் செல்வம் தங்காது, புகழ் மடந்தை அவனை விட்டு போகும், அதுக்கப்புறம் நாமடந்தை அவனிடத்தில் நில்லாள் என்பது இங்கே 3 செய்தி கொடுத்திருக்கிறார். விரிவை பார்ப்போம். 1, தாபதர்களின் ஒடுக்கமும் விழிப்பும். 2வது கருத்து, தாபதர் சாபம் தடுத்தல் அருமை. அவங்க கோபமாக ஒரு சொல்வார்கள் என்று சொன்னால் அதை தடுத்தல் என்பது அரிது என்பது அருமை என்று கொடுத்திருக்கிறார். விளக்கத்தை காணலாம். தாபதர்கள் தவ செல்வர்களாகிய சீவன் முத்தர்கள். இதை நாம் முன்ன சொன்னது போல
தவத்தை தவமே தனமாக உடையவர்கள். எனவே அவர்களை சொல்லும் பொழுது தாபதர் என்று சொல்வது போல தபோதனர், தவத்தை தனமாக உடையவர்களை தபோதனர் என்று சொல்வது உண்டு. அது மாதிரி இங்கே தவச்செல்வராகிய சீவன் முத்தர்கள். சிவஞானிகள் குணம் என்னும் குன்றேறி நிற்பவர். அவங்க எப்போதுமே எந்த ஒன்றையும், அதை நம்ம நூலில் சொல்லணும்னா, பூதம் ஐந்தும் கலங்கும் தன் நிலையில் கலங்காதவர்கள் சிவஞானிகள் என்பது கருத்து. அதான் சொல்றார். எனவே குணம் என்றும் குன்றேறி நிற்பவர், குணத்தின் குன்றில் ஏறி நிற்பவர்கள், இதுதான் சிவஞானியினுடைய இயல்பான குணம். அதனால் சொல்றார், அதாவது ஞானத்திலே நின்று சாதித்தவர்கள். இந்த குணம் என்னும் குன்றேறி நிற்பவர் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது ஞானத்திலே நின்று சாதித்தவர்கள். அந்த ஞானமயமாகிய சிவத்தை பெற்று அச்சிவத்தினிடையே ஒடுங்கி நிற்பர். அந்த இறைவனை பெற்றவர்கள் அவனோடு ஒடுங்கி நிற்பார்கள். இங்கனம் இவர்கள் நிற்கையில் இவர்கள் ஞானமும் ஒக்க ஒடுங்கி நிற்பர். ஆக அந்த அறிவு இறைவன் அறிவோடு கலந்து ஒன்றுபட்டு நிற்கும் என்பது இங்கே கருத்து. ஆகவே இவர்கள் தாம் என சிவம் என வேறுபட்டிறார். எனவே எப்போ நம் அறிவு சிவத்தின் அறிவோடு ஒன்றுபடுகிறதோ அப்பொழுதே நாமும் சிவமும் வேறல்ல. ஏன்? சிவத்தின் அறிவே நம் அறிவாக நின்றுவிடும். நான் என்கிற முனைப்பு உள்ளவரை சிவத்தின் அறிவு வேறு, என் அறிவு வேறு. எப்போது என்னை நான் இழக்கிறேனோ அப்பொழுது என் அறிவு என்பது எதுவும் இல்லை. அதெல்லாம் சிவத்தின் அறிவாக இருப்பதனால தான் என சிவம் என வேறுபட்டு இங்கனம் நிற்றலே குணக்குன்றி இவர்ந்து நிற்கும் நிலையாம். எனவே குன்றி வருந்து, எனவே இந்த குணம் என்கிற குன்றின் மீது நிற்கக்கூடிய நிலை. இதற்கு மேல் இவர்கள் தேக நீக்கம் அடைதல் ஒன்றே அன்றி ஏற வேண்டிய நிலை ஏதும் இலர். இங்கே எப்போ இந்த சீவன் முத்தராக நிலை பெற்று குணம் என்ற அந்த குன்றில் நிற்கிறார்களோ அதன் மீது வேறொன்று ஞானத்தை பெற்று சாதித்தவனுக்கு அதைவிட வேறொரு சாதனை அவசியம் இல்லை என்பதைத்தான், அதன் மேலும் ஏற வேண்டிய இடம் இல்லை. இதனை நம் ஆசிரியர் தாம் அடங்க இந்த தலம் அடங்கும் என காட்டியுள்ளார். இதுவே தாபரின் ஒடுக்க நிலை எனப்படும். இதுவே தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலையாம் என்று அதற்கு குறிப்பும் கொடுக்கிறார். தூங்குதல் என்பது உலகத்தை மறத்தல், தூங்காதிருப்பது என்பது சிவத்தை நினைதல். எனவே தூங்காமல் தூங்கி என்பதற்கு தூங்குதல் உலகத்தை மறத்தலுக்கு பெயர் தூங்குதல் என்று பெயர். இங்கே இறைவனை நினைத்தலுக்கு பெயர் தூங்காமல். எனவே தூங்காமல் தூங்கி சுகித்திருக்கும் காலம் என்று நம்முடைய பெருமக்கள் குறித்திருப்பார்கள். அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். எனவே தாம் அடங்க தலம் அடங்கும். எனவே ஞானத்தை பெற்றவன் அதற்கு மேல் ஏற வேண்டிய இடமோ சாதிக்க வேண்டிய அவசியமோ ஒன்றும் இல்லை என்பது கருத்தை இங்கு குறித்திருக்கிறார். இப்படி குணம் என்கிற குன்றி மீது நிற்கக்கூடிய சிவஞானிகள் ஓரொரு கால் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு படி கீழ் இறங்கினால் என்ன ஆகும் சொல்ல பாருங்க. ஒரு சமயம் சிகரத்தே நிற்பவனுடைய ஒரு கால் சிறிது வழுக்க நேருமாயின் உடனே தன் கைகளை பயன்படுத்தி மறுபடியும் சமாளித்து முன் நிலையே ஏறி நிற்பார். ஒரு மலை மேலே ஏறுபவன் சிறிது வழுக்குகின்ற பொழுது அதை உணர்ந்து தன்னுடைய கைகளால் அதை பற்றி கொண்டு மேலே முன்பு போல ஏறி நிற்பான். கீழே உருண்டு விழ கருதவே மாட்டான். ஏன்னா குன்றின் மேலே எவ்வளோ கடினப்பட்டு ஏறி இருக்கிறோம் என்பது அறிந்திருப்பதனால கீழே விழ வேண்டும் என்று கருத மாட்டான். இவ்வாறே ஏன்ற வினை காரணமாக கொண்டு வந்த வினை காரணமாக இந்த சீவன் முத்தர்களாக இருக்கக்கூடிய தாபதர் தனது முந்திய ஒடுக்க நிலையில் ஒரு சிறிது வழுவ நேரிட்டு நிலை திரிவாராயின் அவங்க பெரும்பாலும் அப்படி திரிய மாட்டார்கள். ஓரொரு கால் இது ஏதேனும் வகையில் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழலாம். அப்படி நிகழ்கின்ற பொழுது என்ன செய்வாங்க அதான் சொல்றார். எனவே அவங்க அப்படி நேரிட்டு நிலை திரிவாராயும் சிவநிலையில் நின்றும் ஞான நிலைக்கு இறங்குவர். இவங்க ஒவ்வொரு படியாக மேலே சரியை கிரியை யோகம் ஏறி இப்போ ஞானத்தில் நிற்கிறாங்க. ஞானத்தினால சிவம் என்கிற தன்மையை பெற்றிருக்கிறார்கள். எனவே அவங்க இறங்கினால் எங்கே இறங்குவாங்க? ஞானத்தில் தான் இறங்குவார்கள். சிவத்தின் தன்மையில் இருப்பவர்கள் இறங்கினால் ஞான நிலைக்கு இறங்குவார்களே அன்றி அதை விட்டு கீழே யோகத்துக்கோ அல்லது கிரியைக்கோ அல்லது சரியைக்கோ இறங்க மாட்டார். அதான் சொல்லார். எனவே இத்தகைய ஞானம் அவங்க ஞான நிலைக்கு இறங்குவர். ஞான நிலை
மாயை நிலை போல்வது அன்று. ஆதலால் இந்த ஞானமே அவர்களுக்கு தனு கரண புவன போகமாகி உதவும். அவங்களுக்கு இதுவே உதவியாக நின்றுடும். எனவே அவங்க ஒரு நூல் ஓரொரு கால் ஏதேனும் வகையால் இறங்கினாலும் கூட எதனால் கொண்டு வந்த வினை இந்த பிறப்பில் இறைவனை அறிகின்ற அறிவை பெற்றுவிட்டார்கள், அவனோடு ஒன்றுபடுகிற தன்மையை பெற்றுவிட்டார்கள். எனவே இப்போது அறிவு சிவத்தின்பால் பட்டதனால சீவன் முத்தராக நிற்கிறார்கள். ஆனால் இந்த உடம்புக்கான வினை கொண்டு வந்த பொழுது இருக்கிறதே பிராதத்த வினை என்ற வினை என்று சொல்லக்கூடிய கொண்டு வந்த வினை அனுபவம் அந்த சீவன் முத்தனை தாக்கும். அப்படி தாக்குகின்ற பொழுது ஓரொரு கால் வழுவலாம். அப்படி வழுகுகின்ற பொழுது சிவநிலையிலிருந்து ஞான நிலைக்கு இறங்குவார்களே அன்றி கீழிறங்கி வரமாட்டார்கள் என்பதுதான் ஆழமான கருத்துங்க. எனவே பிரபஞ்சத்தை தாக்குதலுக்குள்ளாகாமல் திரும்பவும் சிவத்திலேயே ஒடுக்கப் பெறுவர். எனவே மாயை அவர்களுக்கு என்ன செய்யாது, தனுகரண புவன போகம் அந்த நிலையில் சொல்லும்பொழுது அந்த மாயை என்பது என்னாகும், மாயை அவர்களுக்கு இங்கனம் ஆக வேண்டியதில்லை. ஞானமே அவருக்கு உடம்பாக அது இருப்பதனால் அவங்க மாயை அவங்களுக்கு பயன்பாடு இல்லை. எனவே இதனால் அவர்கள் பிரபஞ்ச தாக்குதலுக்கு உள்ளாகாமல் திரும்பவும் சிவத்தினை ஒடுக்கப் பெறுவர். ஏனெனில் ஞானத்திலே நின்றவன் விழ நேரிட்டால் அதற்கு கீழே உள்ள பிரபஞ்சத்தில் ஞானத்திலே நின்றவன் விழ நேரிட்டால் அதற்கு கீழே உள்ள பிரபஞ்சத்தில் விழுவான். நியாயத்திலே அதாவது சிவத்திலே அழுந்தியவன் வழுவினால் அதற்கு கீழே உள்ள ஞானத்திலே தான் விழ நேர். அதை படிநிலை சொல்றார். சரியை கிரியை யோகம் ஞானம் அதுக்கு மேலே சிவப்பேர். அந்த சிவப்பேரில் ஆகிய சீவமுத்தன் நிற்கிறவன் ஒரு வழுவினா ஞானத்தில் தான் விழ முடியும். ஞானத்தில் இருக்க வழுவினாத்தான் கீழே விழுவான். எனவே சிவத்திலே அழுந்தியவன் எனவே வழுவினா அதற்கு கீழே உள்ள ஞானத்தில் தான் விழநீர். அதனால் அந்த ஞானமே திரும்பும் அவனை மேலேற்றிவிடும். இதனால் விசுவம் அன்னவனை கூடாது. விசுவம் உலகம் அவனை கூடாது என நாம் உணரலாம். இதனையே தாபதர்கள் தாம் உணரில் இத்தலமும் உணரும் என்று உள்ளார் ஆசிரியர். எனவே அந்த முதல் 2 அடிகள் எடுத்து காட்டிய வண்ணமாக தாம் அடங்க தலம் அடங்கும், அவன் ஒடுங்க இந்த உலகம். எனவே அங்கே தாம் அடங்கும் என்று சொல்லும் பொழுது அவன் இந்த சிவநிலையாகி ஞான நிலையை பெற்று சாதித்தவனுக்கு அதைவிட ஒரு சாதனை இல்லை என்பது தாம் அடங்க இந்த தலம் அடங்கும் என்று குறித்தார். அதுக்கு அடுத்தது தாபதர்கள் தாம் உணரில் இந்த தலம் உணரும். எனவே அவர்கள் வழுவினால் ஞானத்தில் தான் வருவார்கள். அப்படி ஞானத்தில் வழுவும் பொழுது ஞானமே அவர்களை மீண்டும் மேலேற்றி விட்டுவிடும் என்பது இங்கே கருத்து என்று கொடுத்து அவங்களுக்கு உலகம் அவங்களை சேட்டிக்காது என்பது தான் விசுவம் அன்னவனை கூடாது என நாம் உணரலாம் என்று குறித்திருக்கிறார். இனி அடுத்த செய்திக்கு வர இங்கனம் இவர்கள் ஒரு சிறிது வழுவுதல் கண்டு, இப்போ ஞானம் நிற்கக்கூடிய சிவஞானி ஓரொரு கால் வழுவலாம். அப்படி வழுவும் போது இவர்களுடைய நிலை கண்டு தாக்கற்ற உள்ளத்தின் தன்மையை உணராதார் இவர்களை எள்ளுதல் செய்வார். அவங்கள கேலி பேசுவதும் பரிகாசிப்பதும் அவர்களை பலவாறு அதான் எள்ளுதல் செய்வர். அது எள்ளுவோரின் மடமையால் நிகழ்வதாம். அவங்க ஞானியின் தன்மை உணராததனால அவங்களுடைய அறியாமை காரணமாக அப்படி செய்கிறார். இந்த நிலையில் தாபதர்கள் அங்கனம் எள்ளுவோருடைய மடமை போக்குதற் பொருட்டு சில நேரங்களில், எல்லா நேரம் அல்ல, சில நேரத்துக்கு ரொம்ப எளிமையாக ஒரு வரி சொல்லுவதுண்டு. அன்பினால் சொல்லப்பட்டால் கேட்காத இந்த உலகம் அச்சுறுத்தினால் கேட்கும் என்பது பட்டினத்தடிகள் வரலாற்றில் ஒரு தொடராக சொல்லப்பெறுவதுண்டு. திரைப்படத்தில் வருகிற ஒரு வரி, அன்பினால் சொல்லப்பட்டால் கேட்காத உலகம் அச்சுறுத்தினால்தான் கேட்கிறது என்று ஒரு வரி வரும். அது மாதிரி இங்கே அந்த சிவஞானிகள் ஒருபோதும் அவங்க கோபப்பட மாட்டாங்க. ஓரொரு கால் இவர்கள் அதை வழுவி போகின்ற பொழுது எழுதல் செய்கின்ற நிலையில் அவங்க மடமை போக்குதற் பொருட்டு அவங்களுடைய அறியாமையை நீக்குவதற்காக இந்த கோபம் நீடித்திராது. அவங்களுக்கு அந்த கோபம் ரொம்ப நேரம் நிற்க. இப்போ நாமெல்லாம் கோபப்பட்டோம்னா ரொம்ப நேரம் நிற்கும். அது சில பேருக்கு ஆயுட்காலம் வரைக்கும் அந்த கோபம் அவன் அன்னைக்கு என்ன சொன்னான், என்ன நான் எப்படி அவன்கிட்ட போய் பேசுவேன், அவன் வீட்டுக்கு நான் ஏன் போகிறேன், அவனை நான் பார்க்கவே மாட்டேன், இப்படி நாம் வாழுகிற காலம் வரை அந்த கோபம் தனியாமலே நின்று விடும் பல பேருக்கு. ஆனால் சில பேருக்கு சில நேரம் நின்று உடனே கழிந்து போகும். ஆக அந்த நேரங்கள் மட்டும்தான் மாறுபடுது. ஆனால் ஞானிகளுக்கு நொடி பொழுது தான் அந்த கோபம் கூட நிற்கும். ஆனால் அந்த நொடி பொழுது படுகிற கோபம் அவனை எதிர்ப்படுபவனை மிகப்பெரிய துன்பத்துக்கு நேரிட்டிடும். அந்த குணத்தில் நிற்பவர்கள் ஒரு நொடி பொழுது கோபப்படுவார்கள் என்றால்
அதனால் வருகிற விளைவு மிக கொடியதாக இருக்கும். அதான் சொல்றார். எனவே எள்ளுவோருடைய மடமையை போக்குதற்பொட்டு சபித்தல் செய்வ இந்த கோபம் நீடித்திராது. இதனாலேயே வெகுளி கணம் ஏயும், அது திருவள்ளுவருடைய வாக்கு, கணம் ஏயும் ஒரு நொடிப்பொழுதாயினும் என்றார் வள்ளுவர். அங்கனம் ஒரு கண மாத்திரையே அக்கோபம் நிகழ்வதாயினும் சிறு நெருப்பு பொறிவட்ட பஞ்சு பொதிகள் பசுமம் ஆதல் போல சபிக்கப்பட்டாரிடம் இருந்த செல்வம் புகழ் செல்வாக்கு, அதான் முதல்ல சொன்னாங்களா, பூ மடந்தை அது செல்வம், புகழ் மடந்தை புகழ், நாம் மடந்தை செல்வாக்கு, இந்த மூன்றுமே நீங்கி போயிடும். எனவே சிவஞானியினால் சபிக்கப்பட்டவனுக்கு செல்வமும் புகழும் செல்வாக்கும் நீங்கி போ. மேற்கூறிய இம்மூன்றுமே அஞ்ஞானிகளுக்கு துணையாய் நின்றவை. இவை வெடி ஒளி கேட்ட பறவைகள் போல விட்டு அகலம். இதனை வள்ளுவர் காத்தல் அரிது என்று உள்ளார். எனவே அந்த சிவஞானி குணம் என்கின்ற குன்றேறி நிற்பவனுடைய வெகுளியாகிய கோபம் ரொம்ப நேரம் நிற்காது, அது சில நேரம்தான் நிற்கும். எனவே அது கணம்தான் ஏயும். அந்த கணம் ஏயுகின்ற அந்த கோபத்தை நீ எந்த வகையிலும் காத்தல் அரிது. அதான் சொல்ற, காத்தல் அரிது என்றுள்ளார் நம் நாயனார். தாம் முனியின் பூமடந்தை தங்காள் புகழ் மடந்தை போயகலும் நாம் மடந்தை நில்லா நயந்து என்று தந்துள்ளார். இதனால் வேந்தரும் மாந்தரும் கற்றோரும் கூட தாபதர் சாபத்தினை தாங்க இயலாது என உணரலாம். எனவே சிவஞானியினால் சபிக்கப்பட்டால் செல்வாக்கும் செல்வமும் புகழும் நம்மை விட்டு போகும். எனவே அந்த வகையில் வேந்த அரசனாயிருந்தாலும் கூட மாந்தரும் கற்றோரும் இதை விரும்ப மாட்டார்கள். நயந்து என்றமையால் கற்றோர் உள்ளத்தை விட்டு நீங்கும் தன்மையற்றதான கல்வியும் கடிது நீங்கிவிடும் என்பது பெற்றா. எனவே நீங்கள் எவ்வளவு கலைகளை கற்றிருந்தாலும் கூட அந்த கலைஞானம் கூட உன்னை விட்டு போய்விடும் என்று குறித்திருக்கிறார். எனவே சிவஞானியின் சாபத்திற்கு ஆளாகக்கூடாது. அந்த சிவஞானி யார்? எப்போதும் தன்னை சிவத்தின் ஒடுக்கி கொண்டிருப்பவனே அன்றி வேறொன்று அல்ல என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அடுத்து 69வது பாட்டு. சிவஞானியார்வால் சிவம் புரியருள் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க. துரியம் கடந்த சுடர்த்தோகையுடன் என்றும் பிரியாதே நிற்கின்ற பெம்மான் துரியத்தை சாக்கரத்தை செய்தருளி தான் செய்யும் தன்மைகளும் ஆக்கியிடும் அன்பர்க்கு அவன் அந்த தன்னுடைய அறிவை சிவத்தின்கண் ஒடுக்கி சிவத்தினுடைய அறிவாக முழுமையாக வியாபித்து நிற்கக்கூடிய சீவன் முத்தர் என்று சொல்லப்பெறுகிற நிலை பெற்றிருக்கிறானோ அத்தகையவனுடைய செயல் யாவும் சிவச்செயலாக ஆகிவிடும். அதுதான் இங்கே கருத்து, ஆழமான கருத்து. பாருங்கள். பெம்மான் நிலை, இறைவன் எப்படி இருக்கிறான்? தன் தோகையோடு என்று பிரியாது நிற்கிறான். எனவே சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்பது திருவருட்பயன் சொல்லிட்டார். அடுத்து முத்தரிடம் சிவம் புரி செயல், அதாவது முத்தராய் சீவன் முத்தரிடம் சிவபெருமான் எப்படி அந்த சீவன் முத்தனுடைய செயலை தன் செயலாக ஆக்கி கொள்கிறார் என்பது கருத்துங்க. அந்த ரெண்டு தான் இந்த பாட்டினுடைய கருத்தாக இருக்கிறது. இனி பார்க்கலாம். சுடர்த்தோகை திருவருள். இங்கே சுடர்த்தோகை என்பது திருவருளை குறித்தது. எனவே துரியம் கடந்த நிலை, உயிரின் சொல்றார், உயிர்களின் சுட்டறிவுக்கு எட்டாத நிலை, அதாவது துரியம் கடந்த நிலை. எனவே உயிர்களின் சுட்டறிவுக்கு எட்டாத நிலைக்கு துரியம் கடந்த நிலை என்று பெயர். பரமேஸ்வரன் ஞான சக்தியோடு நீக்கமர நிற்பவர். அதங்க பாட்டில், அதாவது அறிவு சுட்டறிவுக்கு எட்டாத இடத்துல இறைவன் தன்னுடைய சக்தியோடு பிரிப்பின்றி நிற்கிறான். எனவே அதனால் ஞான சக்தியோடு நீக்கமர நிற்கிறான். இந்த ஞான சக்தி ஆன்மபோதத்தால் அறியப்படாதவள். என் அறிவு என்று அறிகின்ற பொழுது இந்த ஞான சக்தி அறியப்படாது. எனவே அறியப்படாதவள் என்று குறிப்பிடுகிறார். மயக்கத்தை செய்யாதவள். இந்த ஞான சக்தி மயக்கம் செய்யாது. இதனால் இங்கு துரியம் கடந்த சுடர்த்தோகை எனப்பட்டது. இங்கே துரியம் என்ற சொல்லுக்கு துரியமாவது ஆன்ம அறிவு இங்கனம் ஞான சக்தியுடன் பிரிவர நிற்கும் பெம்மான். எனவே அந்த வகை இதனால் இங்கு துரியம் கடந்த சுடர்த்தோகை எனப்பட்டது. எனவே ஆன்ம அறிவினால் அறியப்படாத நிலை. எனவே உயிரினுடைய அறிவுக்கு சுட்டறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை தான்
துரியம் கடந்த நிலை என்று சொல்லப்பெறுவது என்பது குறித்திருக்கிறார். இனி துரியமாவது ஆன்ம அறிவு என்று பெயர். இங்கே துரியம் கடந்த நிலை பாட்டில் துரியம் கடந்த நிலை சொல். அப்போ துரியம்னா என்ன அப்படின்னா ஆன்ம அறிவு என்று பெயர். எனவே ஆன்ம அறிவு கடந்து சுடர்த்தோகையோடு ஞான சக்தியோடு என்றும் பிரியாது நிற்கின்ற பெம்மான் ஆன்ம அறிவினால் அறியப்படாத துரியாதீத நிலையில. ஏன்னா துரியம் என்ற வரைக்கும் ஆன்ம அறிவு செல்லும். துரியாதீதம் என்று வரும்போது அந்த அதீதம் ஆன்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு இருப்பதனால அதை இங்கே குறித்திருக்க சுடத்தோகை என குறித்திருக்கிறார். எனவே துரியமாவது ஆன்ம அறிவு. எனவே துரியம்னா ஆன்ம அறிவு என்பதை உணர்ந்து இங்கனம் ஞான சக்தியுடன் பிரிவர நிற்கும் பெம்மான் தன்பால் பேரன்பு வைத்த ஆன்மாக்களை ஆன்மபோதம் கூடாமல் விழிக்கச் செய்து ஞான சக்தியிலேயே கூட்டிடும். எனவே அந்த தூங்காமல் தூங்குதல் என்று உலகத்தை மறக்கச் செய்து தன்னை நினைத்து கொண்டு இருக்குமாறு செய்யும். அதனால் ஞான சக்தியினுடைய செயல் அவ்வாறு இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். தன்னாலே செய்யப்படும் சாப விடைகளை அத்தாபதர்களை கொண்டு தான் கூடி நின்று செய்வன். எனவே இறைவன் இந்த சிவ ஞானிகனுடைய இடத்திலிருந்து செய்வான் என உண்மையில் இச்செயல் சிவம்புரி செயலாயினும் உலகத்தர் கண்ணுக்கு அத்தாபதர்கள் செயலாம்படி காணப்படும். இது எப்படி நீங்கள் பார்க்கலாம், சிவஞானியை கொண்டு இறைவன் செய்வான், ஆனால் உலகத்தில் காணப்படுவதற்கு அந்த சிவஞானி செய்கிற செயலாக புலப்படும் என்று கூறி அத்தாபதர்களை கொண்டு தான் கூடி நின்று செய்வன். உண்மையில் இச்செயல் சிவம்புரி செயல் ஆயினும் உலகத்தார் கண்ணுக்கு அத்தாபதர்கள் செயலாம்படி காணப்படும். எனவே சிவஞானியரை கருவியாக கொண்டு நிக்கிரக அனுக்கிரக செயல்களை சிவமே புரிகின்றது என்பது கருத்தாம். நிக்கிரகம் தண்டித்தல், அனுகிரகம் கருணை செய்தல். எனவே மரக்கருணை அறக்கருணை என்று சொல்லக்கூடிய இரண்டையும் சிவஞானி இடத்து வைத்து சிவம் செய்கிறது என்பது கருத்தாம். இதனால் விளை புகழ் உண்மையில் சிவத்துக்கே உரியதாயினும் தாவதற்கே சார்கிறது. இதுபோல மழை சொல்லக்கூடிய மழை புகழ் உண்மையில் கடலுக்கே உரியது ஆயினும் மேகத்துக்கு சார்தல் கண்கூடாம். எனவே மழை என்பது மேகத்திலிருந்து பொழிகிறது. ஆனால் அந்த மேகம் கூடுவதற்கு, அந்த மேகம் உருவாவதற்கு, இந்த மேக கூட்டங்கள் அப்படி ஆவதற்கு கடல் நீர் இன்றியமையாது. எனவே கடல் நீரை முகந்து ஆகாயம் மழையாக பொழிகிறது என்பதை இன்று விஞ்ஞான உலகம் அதை ஏற்றிருக்கிறது. அந்த வகையில் சிவமாகிய செம்பொருள் சிவஞானியிடத்திலிருந்து அறம் மரம் ஆகிய இரு வகையான கருணைகளை செய்கிறது. அது சிவத்தின் செயலாயினும் அறியப்படும் போது சிவஞானியின் செயலாக அறியப்படுகிறது. ஆனால் சிவஞானிகள் யாரும் தன் செயலாக அதை கருதுவது இல்லை என்பதையும் இந்த இடத்துல குறிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். எனவே 69வது பாடலை நிறைவு செய்து இனி 70, 71, 72, 73 4 பாடல்கள். இதில் 4 பாடலையும் ஒரு பாடல் திருஞான சம்பந்தருடைய சிறப்புகள் அற்புதங்கள், திருநாவுக்கரசு சிறப்பும் அற்புதமும், நம்பி ஆரூருடைய அற்புதங்களும், மணிவாசக பெருமானின் அற்புதம். இந்த சிவஞானியின் செயலை சிவம் தன் செயலாக ஏற்கிறது. ஆனால் உலகம் எப்படி பார்க்கிறது? கடல் நீரை ஆகாயம் முகந்து பொழிந்தாலும் அது மேகம் பொழிந்ததாக கருதுவது போல இது திருஞான சம்பந்தர் செயல், இது திருநாவுக்கரசு செயல் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே சிவம் அவர்களிடத்து இருந்து இதை செய்திருக்கு என்பதுதான் இந்த 69வது பாட்டினுடைய கருத்தை வைத்து கொண்டு நீங்கள் 70, 71, 72 என்ற 73 பாடல்களை காண வேண்டும். எல்லாம் இதில் சொல்லப்பட்ட செய்தி அனைத்தும் நாம் நன்கு அறிந்தது. எனவே பெரிய புராணம் நன்கு படித்த அனைவருக்குமே மூவருடைய அற்புதங்கள் அவங்க செய்த செயல் அறிந்தது. திருவாசகம் பயிலக்கூடிய அனைவரும் மணிவாசக பெருமானுடைய வரலாறும் அவருடைய வரலாற்றில் சொல்லப்படும் உண்மையும் அறிந்தவர்கள். இதை வைத்து கொண்டு அந்த 4 பாட்டும் எளிதாக செல்லக்கூடிய ஒன்று பாருங்க. ஓடம் சிவிகை உலவா கிழி அடைக்கப் பாடல் பனை தாளம் பாலை நெய்தல் ஏடு எதிர்ப்பு ஏடு எதிர் வெப்பு என்புக்கு உயிர் கொடுத்தல் இங்கிவை தாம் ஓங்கு புகழ் தென் புகழி வேந்தன் செயல். திருஞான சம்பந்தர் செயலாக ஓடம் என்று ஓடத்தை செலுத்தியது, சிவிகை ஊர்ந்தது, உலவா கிழி பெற்றது, அடைக்கப்பட்ட அந்த திறக்கப்பட்ட கதவு அடைக்க பாடியது, பனை மரம் ஆண் பனை பெண் பனை ஆகியது,
தட்டி பாட தாளம் பெற்றது. பிறகு பாலை நிலம் நெய்தல் ஆகியது. பிறகு ஏடு எதிர் சென்றது. எலும்பை உயிர் கொடுத்தது. இவை அனைத்தும் திருஞான சம்பந்தருடைய புகழ். ஆக தென்புகலி வேந்தன் செயல் ஆழமாக சிந்தித்தீங்கன்னா சிவபெருமான் திருஞான சம்பந்தரிடத்தில் இருந்து செய்த செயல் என்பது கருத்து. நீ அடுத்து பாருங்க. கொல்கரியின் நீற்றறையின் நஞ்சின் கொலை தவிர்த்தல். கொல்கரியின் நீற்றறையின் நீற்றறையின் நஞ்சின் கொலை தவிர்த்தல். இந்த நாளை தனித்தனியாக பிரிச்சுக்கணும். கொல்கரியின் நீற்றறையின் நஞ்சின் கொலை தவிர்த்தல். கல்லே மிதப்பாய் கடல் நீந்தல். நல்ல மறுவார் மறைக்காட்டில் வாசல் திறப்பித்தல். திருவாமூர் ஆளி செயல் என்று அப்பரசாமியுடைய செயல் சொல்கிறார். யானை கொல்ல வந்த யானை பணிந்ததும் நீற்றறையிலிருந்து உயிர் போகாது அப்படியே புடம்போட்ட தங்கம்போல் இருந்ததும் நஞ்சு அமுதானதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, கல் கட்டி கடலில் வீசிய பொழுது கல்லே மிதந்ததும் இவையெல்லாம். அது மட்டுமல்ல, திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் வாசல் திறப்பித்ததும் திருவாமூர் ஆளி. ஆளின்னா ஆளுபவர் என்று போல். திருவாமூர் என்ற திருத்தலத்தை ஆளுபவராகிய திருநாவுக்கரசர் செயல் என்று குறித்திருக்கிறார். மோகம் அறுத்திடில் நாம் முத்தி கொடுப்பது என ஆகமங்கள் சொன்ன சிவாகமங்கள் என்ன சொல்லுகின்றன? ஆசையை விட்டுவிடு, காமத்தை விட்டுவிடு என்று. மோகத்தை விட்டாத்தான் இறைவன் திருவடி பேறு என்று சிவாகமங்கள் சொல்லுகின்றன. சொல்ல பாருங்க. மோகம் அறுத்திடில் நாம் முத்தி கொடுப்பது என ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை தோகையர்வால் தூதாக போகவிடும் வந்தொண்டல் தொண்டுகளை ஏதாக சொல்வேன் யான். எனவே யார் மோகத்தை விட்டால் உனக்கு வீடு வேறு என்று சொன்னார், அவரையே மோகத்தின் பொருட்டாக தூது அனுப்பினார் என்று காட்டப்பெறுகிறது. அங்கே மோகத்தின்பால் தூது அனுப்பப்பட்டவர் அல்ல. ஆக இந்த மோகத்தை விடு, உனக்கு வீடு என்று முனிவர்களை பார்த்து சொன்ன இறைவன்தான் நம்பி ஆரூரருக்கு பொருட்டு பரவியார் ஊழல் தவிர்ப்பதற்காக தூதனாக சென்றார் என்பதை இந்த பாட்டு எடுத்து காட்டுகிறது. நீ அடுத்த பாட்டு. பாய் பரியோன் தந்த பரமானந்த பரனை தூய திரு வாய் மலரால் சொற்செய்து மாய கருவாதையாம் அறியாவாறு யாம் அறியாவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊர் ஆளும் தேன். எனவே திருவாத ஊராளும் தேன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் பரி பாய் பரி அந்த பரமானந்த பரனை. எனவே பாய் பரி தந்த பரமானந்த பரனாகிய மேலாக இருக்கிற இறைவனை தூய திருவாயால், எனவே அவனுடைய திருவாக்கினால் திருவாய் மலரால் சொற்செய்து. எனவே வாய் மலரால் சொற்செய்து. சிலந்தி வாய் மலரால் பந்தல் செய்தது, இவர் வாய் மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாவா. இனி ஒரு தாயின் கருவுக்கு செல்லாதவாறு என்னை செய்தான். யாரு? அவர்தான் திருவாதூர் ஆளும் தேன். எனவே அப்ப திருவாத ஊரர், அந்த ஊரை ஆளுகின்ற அவர் தன் தேன் அப்படின்னு. அப்போ வாய் மலரால் சொற்சை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொல் திருவாசகம் என்னும் தேனாயிற்று. அதைத்தான் இந்த பாட்டில் காட்டியிருக்கிறார். எனவே நால்வருடைய பெருமக்களுடைய பெருமையை 4 பாட்டுங்க. எல்லாம் நாம் பெரிய புராணத்தை நன்கு அறிந்தது என்பதனால ஆழமாக விரிக்க வேண்டியதில்லை. எல்லாம் நீங்கள் அறிந்த வரலாறு. நூலில் சொல்லப்பட்ட செய்தியை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்த்து கொண்டு வரலாம். கருத்துக்கள். சிவஞான பூரணராகிய 4 அருட்செயல்கள் 1. 2வது யாவும் சிவத்தின் செயலே என உணர்தல். இதில் எல்லாம் தனித்தனியாக தெரிந்தாலும் ஆழமாக இருப்பது இது சிவத்தின் செயல் என உணர்தல். அடுத்து பாருங்க விளக்கம். சைவ சமயம் உய்ய வந்த பெரியார்கள் பலர், அவருள் சமய ஆசாரியர் ஆவர் 4. இந்த 4 ஞானத்தில் ஞானமுடைய மேல்நிலை எய்தி. ஞானத்தின் ஞானம் அது ரொம்ப ஆழமாக சொல்லிட்டார். நீங்கள் சரியை கிரியை யோகம் நினச்சிடாதீங்க. ஞானத்தில் ஞானமுடையவர்கள். எனவே ஞானத்தில் ஞானமுடைய மேல்நிலை எய்தியவர் இவர்கள் பெருமையெல்லாம் இவதம் வரலாறுகளால் விரிவாக அறிதல் தக்கது. 4 நான்மணி மாலை நூல் இவர்கள் பெருமையை பேசி புகழ்வது. நம்முடைய கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் என்பவர் 40 பாட்டு, 4 10 பாட்டு மிக அழகாக 4 நான்மணி மாலை என்று அருள் செய்திருக்கார். அதை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்றார். அறிதல் தக்கது. எனவே அது சொல்றார்,
நூல் பெருமை புகழத்தக்க. சிவரெல்லாம் சிவஞானியர், இவங்க நால்வரும் சிவஞானியர் என்பதை அறிஞர். ஆன்ம அறிவு சற்றும் சீவிக்க பெறாதவர், சிவனது திருவடியிலேயே அழுந்தியவர்கள். எனவே இவங்க தன் அறிவு என்பது ஒருபோதும் தலை தூக்காது, சிவபெருமானுடைய திருவருளுக்குள்ள அழுந்தி இருப்பவர்கள். எனவே பிரபஞ்ச வாசனை ஒரு சிறிதும் தாக்கப் பெறாதவர். அவங்க வாழ்க்கை வரலாற்றில் எந்த இடத்திலாவது உலகம் அவர்களை தாக்கியது, அவங்க ஞான நிலையாக அந்த சிவத்தன்மையாகிய நிலையிலிருந்து ஒரு நிலை வழுவி போனார்கள் என்று எங்காவது குறிப்பு சொல்ல முடியுமானா எங்கும் சொல்ல இயல. அதான் சொல்றார். எனவே ஞானத்தில் அழுந்தி இருக்கக்கூடிய பிரபஞ்ச வாசனை ஒரு சிறிதும் தாக்கப் பெறாதவர், அல்லும் பகலும் சிவம் நடமாடும் சிந்தையே உடையவர்கள். எனவே இரவும் பகலும் சிவத்தின்படி சிந்தனையே இருப்பவர்கள். உலக மக்களுக்கு இவருடைய பெருமை தெரிய வேண்டும். செயற்கரும் செயலை செய்பவரையே உலகம் பெரியர் என மதிக்கும் இயல்புடையது. ஆதலால் தம் அடியவர்களாகி இவரை உலகம் மதிக்க செய்ய வேண்டியது சிவத்தின் பொறுப்பாயிற்று. எனவே ஞானசம்பந்தருடைய அன்பையும், நாவுக்கரசர் அன்பையும், நம்பி ஆரூரருடைய அன்பையும், மணிவாசகருடைய அன்பையும் உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு ஆயிற்று. எனவே இதனால் இவர்களை கொண்டு சிவம் பற்பல அரும் செயல்களை நிகழ்த்த செய்தது. அரும் செயல்களை செய்ய தொடங்கும் போதெல்லாம் இவர்கள் சிவன் அருளை, சிவத்தின் கருத்தை, சிவன் இசைவை ஏற்றே செய்யலாயினார். எனவே தன்முனைப்போடு அவர்கள் செய்தது அல்ல, இறைவனுடைய அருளால் செய்தார்கள், சிவத்தின் கருத்தை அறிந்து செய்தார்கள், அவனுடைய இசைவை பற்றி செய்தார்கள் என்றே நாம் இங்கே கருத முடியும். எனவே ஏற்றே செய்யல் ஆயினர். எனவே செயலாயினர். செய்து முடித்த பின்னரும் அரும் செயலை பெருமகையெல்லாம் தம்மை உடையவராய் சிவத்திடமே ஒப்படைத்தனர். நீங்கள் பூம்பாவை எழுப்புகின்ற வரலாற்றை நீங்கள் பார்க்க, இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு அற்புதத்தையும் சேக்கிழார் வாக்குல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் திருவருளாகவே கண்டார்கள், திருவருளின் செயலாகவே கருதினார்கள், தம் செயலாக அவர் கருதவில்லை. அதான் சுருக்கமாக நால்வர் வரலாற்றை சுருக்கமாக எடுத்து கொடுத்துட்டார். எனவே இவ்வாறு இவங்க சொல்லக்கூடிய குறிப்பை ஒப்படைத்தனர். இரவல் வாங்கி உபயோகித்த கருவிகளை வேலை முடித்ததும் கருவிக்குரியாரிடம் நன்றியோடு ஒப்படைப்பதே நல்லோர் தொழிலாகும். யாராவது ஒருத்தர் போய், ஐயா என் வீட்டில் ஒரு சின்ன வேலை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை கொடுத்தீங்கன்னா என் வேலையை முடிச்சு கொண்டு தரேன் அப்படின்னு வாங்கி கொண்டா நல்ல ஒழுக்கமாக இருக்கவன் வேலை முடிஞ்சதுன்னா திருப்பி கூட கருவியை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு நன்றி சொல்லுவான். அது மாதிரி சிவம் இவர்களை கருவியாக கொண்டு இத்தனை செய்திருக்கிறது. எனவே சிவத்தின் உதவியால் செய்ததுனால அந்த சரி சிவத்தின் உடையதாக ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று குறித்திருக்கிறார். இங்கனம் இவர்கள் ஒப்படை செய்தமை உரைப்பனவே. எனவே தேவார திருவாசகங்கள் ஆம், இவங்களுடைய நன்றி உணர்வை இவங்களுடைய அதை சொல்வது தான் தேவாரம் திருவாசகம் ஆம். இம்முறையில் இவர்கள் ஆற்றிய அரும் செயல்கள் சிலவற்றை நம் நாயனார் ஒவ்வொரு செயற்கு ஒரு செய்யுள் வீதம் தந்துரைப்பார் ஆயினர். இந்த 4 திருவெண்பாக்களே நால்வர் நான்மணி மாலை நூலுக்கு அடிப்படை ஆயின என்னலாம். எனவே சிவப்பிரகாசர் பாடுவதற்கு இந்த சித்தாந்த சாத்திரமாய் திருக்களிற்றுப்படியார் நூல்தான் அடிப்படை என்பதை உரையாசிரியர்கள் தந்திருக்கிறார்கள். அழுதும் தொழுதும் அறிந்தும் அலறியும் இவர்கள் சிவநிறைவு பெற்றவர்கள் ஆதலால் இவர்தம் செயல் யாவும் செம்மேனியம்மான் செயலே ஆயன என்பர். இனி இவர்கள் புரிந்த அரும் செயல்கள் கூறப்படும். திருஞான சம்பந்தர் என்ன செய்தார்? ரத்தின சுருக்கமாக கொடுக்கப்படும். முள்ளிவாய் கரையில் நின்று ஆற்று பெருக்கிறே கோலின்றி ஓடம் செலுத்தி திருக்கொள்ளம்பூதூர். அதான் பாட்டில் ஓடம் என்று மட்டும் சொல்லு இருக்குதுங்க. ஓடம் செலுத்தின்னு ஓடம் மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இதனில் கோலில்லா குறையினை சிவமே நிறைவாக தகமே காணலாக இங்கனமே ஒவ்வொரு பெரும் செயலிலும் காண்க. அடுத்து திரு பட்டீச்சரத்தில் முத்து சிவிகை பெற்றார். அடுத்து பாருங்க சிவிகை அப்படின்னு கொடுத்துட்டார். எனவே அந்த வகையில் பட்டீச்சரம் என்கிற திருத்தலத்தில் சிவிகை, இங்கே சிவிகை அப்படிங்கிறத உரையாசிரியர்கள் இந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்காங்க. முத்து சிவிகை பெற்றது திரு நெல்வாயில் அறத்துறையில். அது அச்சு கருத்தில் ஏதாவது பிழை வந்திருக்கலாம். இங்கே முத்து பந்தர் அமைத்தது தான் பட்டீச்சரத்தில் நடந்த வரலாறு. எனவே அது ஒரு சின்ன திருத்தம். பட்டீச்சரத்திலே முத்து சிவிகை பெற்றனர். பட்டீச்சரம் என்று தலத்தை குறித்தால் அங்கே முத்து பந்தல் குறித்து கொள்ள வேண்டும். சிவிகை என்று குறிக்கும் போது செய்யுள்ள சிவிகை தான் இருக்கிறது. எனவே பட்டீச்சரம் அல்ல,
அதுக்கு திருநெல்வாயில் அறத்துறை என்பதை அன்பர்கள் குறித்து வச்சுங்க. அதில் கொஞ்சம் கருத்தில் அந்த தலம் குறிக்கப்பட்டது தவறாக குறிக்கப்பட்டிருக்கு. எனவே நெல்வாயில் அறத்துறை முத்திச்சிவிகை பெற்றார். ஆவடுதுறையிலே உலவாக்கிழி பெற்றார். திருமறைக்காட்டிலே திருக்கதவம் அடைக்கப்பாடி அருளினார். திருவோத்தூரில் இவர் பாடிய அருள ஆண்பனை பெண்பனை ஆயிற்று. திருக்கோலக்காவிலே பொற்றாலம் பெற்றார். பாலை நெய்தல் பாடிய செய்தி முன்னரே கூறப்பட்டது. எனவே மதுரை வைகை நதியிலே ஏடு எதிரேற பாடினார். கூன்பாண்டியன் சுரநோய் தீர்த்தனர். மயிலையில் என்பு பெண்ணாக்கி அளித்தனர். இத்தகைய செயல்கள் யாவும் செயற்கரும் செயலாம். நான் ஏதோ வேகமாக படித்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். பெரிய புராணத்தை இதெல்லாம் விரிவாக படித்திருப்பதனால இந்த ஒன்றொன்றையும் விரிச்சிங்கன்னா இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டே இன்னொரு ஒவ்வொரு வரலாற்றுக்கும் ஒரு வகுப்பாக வைத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் ஆகிடும். செய்தி சொல்லியதை அப்படி படித்திருப்பதனால பெரிய புராணம் படித்த அன்பு அனைவருக்கும் இப்படி தொட்டு காட்டிய மாதிரி உங்களுக்கு அறிவுக்கு அந்த வரலாற்று நிகழ்வு முழுக்க நினைவுக்கு வந்திருக்கும். எனவே அடுத்த செயலுக்கு போகிறோம். எனவே இத்தகைய செயல் யாவும் செயற்கரும் செய்யலாம். இவை எவராலும் செய்ய இயலாம். இவங்க செய்தது போல யாரும் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் யாருமே செய்யலை. ஞானசம்பந்தருடைய அற்புதத்தை யாரும் இன்றளவு நிகழ்த்தி காட்டவில்லை. அதுபோல் 4 பெருமக்கள் ஒவ்வொருவர் நிகழ்த்திய அற்புதத்தை பின்வந்த யாரும் செய்து காட்டலை. எனவே இப்போ இந்த இவை எவராலும் செய்ய இயலா. முன்னவனே முன்னின்று முடிப்பித்த செயல்கள் ஆகும். இவையெல்லாம் புகழிவேந்தர் செயலெனப்படினும் சிவபெருமான் திருவருளால் செய்யப்பட்டவை ஆம். இத்திருவருளை பெருமான் ஞானப்பால் அருளியதன் மூலம் உலகறிய வைத்தமை தெளியலாம் என்று திருஞான சம்பந்தர் பெருமை சொல்லி முடித்தார். நீ திருவாமூர் ஆளி அப்படி சொல்ல பாருங்க. ஆளினா ஆள்பவர், அதாவது அரசர். பல்லவ அரசன் ஆணை பெற்று சமணர்கள் விழுத்த யானையின் நின்றும் அடைத்த நீற்றறையின் நின்றும் விடமூட்டுதலின் நின்றும் தப்பி பிழைத்தனர். கல்லே தெப்பமாக கொண்டு கடலை நீந்தி கரையேறினர். திருமறை காட்டில் திருக்கதவம் திறக்க பாடினர். திருவாமூரை இவர் ஆண்டருடைய வண்ணம் இவரை சிவபெருமான் ஆட்கொண்டு அரும் செயல்களை நிகழ்வித்தனர் என்று அப்பருடைய வரலாற்று செய்திகளை இந்த 4 செய்தி வந்துருச்சு. நஞ்சு நீற்றறையில் வைத்தது, விடம் கொடுத்தது, யானை கொண்டு இடறச் செய்தது, கல்லில் பூட்டி கடலை பாய்ச்சியது. நமக்கு சான்றாக காணும்போது மாசில் வீணை பார்க்கிறோம். பிறகு நஞ்சு கொடுத்த செய்தி நனிவள்ளி தேவாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, அஞ்செழுத்தோது அறநடிக்கு அன்பதாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த செய்தியை சொல்லுகின்ற வண்ணமாக நனிவள்ளி தேவாரத்தில் அப்பரசாமி சொல்லியிருக்க, எனக்கு வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கில அமலர் தந்த நஞ்சு அமுது ஆக்கிவித்தார் நனி பள்ளி அடிகளாரே என்று குறித்திருக்கிறார். யானை இடறச் செய்தவர் சுண்ணவன் சந்தன சாந்து என்ற பதிகம் பாடப்பட்டிருக்கிறது. கல்லில் பூட்டி கடலில் பாய்ச்சியவள் சொற்றுணை வேதியன் பாடப்பட்டிருக்கு என்பதை பெரிய புராணத்தில் விரிந்து அறியலாம். இனி நம்பி ஆரூரருடைய அற்புதம் சொல்றார் பாருங்க. மோகம்னா காமம். சிவஞானியர் பொருட்டு சிவபெருமான் தாம் அருளி செய்த விதிகளை தாமே மீறியும் திருவருள் புரிவார். இறைவன் தான் மோகம் அறுத்திடில் நாம் முத்தி கொடுப்பது என்று ஆகமத்தில் சொன்னார். எனவே இறைவன் சொன்ன நூல் ஆகம நூல். அந்த ஆகம நூல் என்ன சொல்லுகிறது? எனக்கு வீடு பேறு வேண்டுமா, காமத்தை விடு என்று சொல்லியது. ஆனால் அதே சிவபெருமான் அந்த விதியை தாமே மீறி இருக்கு. எங்க இவ்விதி விலக்கு அருளி செயல்கள் சிவம் புரிந்தமை இச்சுவாமிகள் தரத்தை காணலாம். காமத்தை ஒழித்தவர்க்கே வீடு பெற்றி அருளுவதென்று வேதாகமங்களில் விதித்தருளிய சிவபெருமானே சங்கிலியார் பறவையார் இருவர் மாட்டும் தூது செல்லலானார். தொண்டருக்கு தொண்டராகும் திருவருட்தகமை ஈண்டு உரைப்படுதல் முறைமை, உணரப்படுதல் முறைமை. எனவே இறைவன் தொண்டருக்கு தொண்டராக அவர் செய்த திருவருட்தகமை ஈண்டு உணரப்படுதல் முறைமை. இச்செயலை எவருமே பாராட்டி சொல்லியிருத்தலின் நம் ஆசிரியர் ஏதாக சொல்வேன் யான் என உற்றார். எனவே நம்பி ஆரூரருக்கு இறைவன் செய்த செயலை நான் என்னவென்று சொல்வது? எங்க இப்படி அவர் தான் விதி அமைத்தார், அவரே விதியை மாறி இப்படி செய்திருக்கிறார். இதை நான் என்னவென்று சொல்வேன்? ஏன் எனக்கு முன் இருந்த ஞானிகள் விதந்து போற்றி இருக்கிறார்கள், எனவே நானும் அந்த செயலை விதந்து போற்றுகிறேன் என்று காட்டிட்டார். இனி மணிவாசக பெருமான் சொல்ல, பேரின்ப வடிவமாயுடைய சிவபெருமான் மாணிக்க வாசக மூர்த்தி நாயனார் பொருட்டே தாவுகின்ற குதிரை மேற்கொண்டு எழுந்தருளினார். எனவே அந்த பெருமான் நம்முடைய திருவாசகத்தை நீங்கள் பார்க்கலாம். கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்தேராதே இடபம் உகந்தேறியவா எனக்கரிய இயம்பேடி என்று அவர் அங்கே பாடியிருப்பார்.
நம்முடைய பெருமான் பாய் பரியின் மீது குதிரை சேவகனாக மணிவாசகரை ஆட்கொள்ளும் பொருட்டு வந்த செய்தியை குறிப்பிடுகிறார். எனவே இப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு தம் திருவாய் மலர் நின்றும், ஆக வாய் மலர், எனவே தன்னுடைய வாய் தான் மலராயிற்று. மலரின்கண் என்ன வரும்? தேன் வரும். எனவே மலரின்கண் வருகிற திருவாசகம் என்னும் தேன். அது பாருங்க. எனவே திருவாய் மலர் நின்றும் வாசகத்தேனை வார்த்து அருளினார். எனவே மலரிலிருந்து வெளிப்படுவது தேன். எனவே திருவாசகம் என்கிற தேன் மணிவாசகருடைய திருவாய் மலரிலிருந்து வந்தது. எனவே திருவாய் மலரில் நின்றும் வாசகத்தேனை வார்த்து அருளினார். இத்தேனை அருந்துவார் யாவரும் பிறப்புறா வண்ணம் சிவபெருமான் புரிகின்றார். திருவாத ஊரரை இவர் ஆண்டருளிய போன்றே சிவம் இவரை ஆட்கொண்டது. எனவே திருவாத ஊரை இவர் ஆண்டருளியமை போன்றே சிவம் இவரை ஆட்கொண்டு அருளியது என்று நம்முடைய மணிவாசக பெருமானை வாத ஊரை இவர் ஆளுகிறார், இவரை சிவம் ஆளுகிறது என்று குறித்திருக்கிறார். இவர்கள் நால்வருள் சாமர்த்தியமான காரியங்களை செய்தவர், இவர்கள் நால்வரும் சாமர்த்தியமான காரியங்களை செய்தவர் தாம் அல்லர் என நாம் அறியும் பொருட்டே நமது திருப்பதிகத்தின் முகப்பில் கள்வன் ஈன்றாள் அத்தன் நாதன் என்ற முறைமை சிவபெருமானை குறித்து காட்டி உள்ளராவர். திருஞான சம்பந்தர் உள்ளம் கவர் கள்வன் என்று அருளினார். என்றாலுமா எனக்கு எந்தையுமா என்றார் அப்பர் சாமிகள். அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்றார் நம்பி ஆரூரர். நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க என்றார் மணிவாசக பெருமா. அதன் நான்கையும் எடுத்து காட்டியிருக்கார். திருவாசகத்தேன் என வழங்குதல் அறிஞர் மரபு. ஆசிரியர் திருவாசகத்தை அருளிய மாணிக்க வாசக பெருமானையே தேன் என்று பாராட்டினார். மாணிக்க வாசகர் தமது தூய்மையான திருவாய் மலரிலே சொல் மாலை செய்தார். அத்தகைய திருவாசகத்தை ஓதியதால் என்போல் அடியவர்கள் கருவாதை உட்பட்டு கலங்காதவாறு செய்தார் என்று நன்றி பாராட்டுகிறார் திரு களிற்றுப்படியார் ஆசிரியர் என்று உரையாசிரிய பெருமக்கள் இதை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை காணும்போது நால்வருடைய அற்புதமும் இருக்கு. மூவருடைய அற்புதத்தை பெரிய புராணத்தை விரித்து பார்க்கலாம். மணிவாசகப்பனுடைய அற்புதத்தை திருவாதவூர் அடிகளுடைய புராணம் என்ற வகையில் திருப்பெருந்துறை புராணம், பழைய புராணம், புதிய புராணம் என்று இரண்டு இருக்கிறது. அதுபோக திருவிளையாடல் புராணம் இருக்குது. இவற்றில் நீங்கள் விரித்து பார்த்து இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி என்பதனால இவற்றை கடந்து அடுத்த பாட்டுக்கு செல்லலாம். அம்மையிலும் இம்மையிலும் அச்சம் தவிர்த்து அடியார் எம்மையுமாய் எங்கும் இயங்குதலால் மெய்மை சிவயோகமே யோகம் அல்லாத யோகம் அவயோகம் என்றே அறி. இந்த பாட்டில் சிவயோகத்தின் பயனை, அதாவது சிவயோகத்தின் பயன் என்பது முத்தி என்று சொல்லுகிறார். சிவஞானியர் அச்சமற்றிருத்தல், அவங்களுக்கு அச்சமே இல்லை அப்படிங்கிற குறித்து. ரெண்டு, சிவயோகமே யோகம், அதாவது ஞான யோகமே முத்தியை தரும். இது ரெண்டு தாங்க இந்த பாட்டினுடைய ஆழமான கருத்து. இனி பார்க்கலாம். அந்த பாட்டில் பாருங்க, அம்மையிலும் இம்மையிலும் அச்சம் தவிர்த்து. இது செய்யுள் உரை செய்யும்போது பாருங்க, அம்மையில் அச்சம் இம்மையில் அச்சம் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. அச்சம் என்ற சொல்ல அம்மை என்பதோடு இம்மையோடும் கூட்டினீங்கன்னா அம்மையிலும் அச்சம் இம்மையிலும் அச்சம், இது ரெண்டையும் பிரித்து. எனவே அம்மையில் அச்சம், இனி வரும் பிறப்புகள் உண்டாகும் துன்ப உணர்வு, இனிமேல் பிறந்துவிடக்கூடாது என்பதனால் வருகிற அச்சம், இனி வரும் பிறப்புகள் உண்டாகும் துன்ப உணர்வு. இம்மையில் அச்சம், இந்த பிறப்பில் ஏற்படுகிற துன்ப உணர்வு. எனவே ரெண்டும் துன்பம் தான். இம்மையில் வருவதும் துன்பம், அம்மையில் வருவதும் துன்பம். அதனால் அம்மையில் அச்சம் என்பது அடுத்த பிறப்புகள் வருகிற துன்பமாகவும், இம்மையில் வரும் என்பதற்கு இப்பிறப்பில் ஏற்படுகிற துன்பம். எனவே ரெண்டுமே துன்பம் தான் என்று குறித்திருக்கிறார்கள். நீ பாருங்க, சிவனுடன் ஒன்றி வாழும் சீவர் முத்தர்கள் மக்களுக்கு இப்பிறப்பிலும் மறுபிறப்பிலும் வரும் துன்ப உணர்வுகளை போக்குவார்கள். எனவே சிவஞானி என்று சொல்பவன் நம்மை போன்றவருக்கு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால், நாம் சிவஞானியை வணங்க அவருடைய கருணை நமக்கு கிடைக்குமானால் இந்த பிறப்பில் வருகிற துன்பங்களும் தீரும், அடுத்த பிறப்பில் வருகிற துன்பமும் தீரும். இதுதான் கருத்துங்க. எனவே துன்ப உணர்வுகளை போக்குவார்கள். அவர்களை சார்ந்து அவர்கள் அருளி செய்துள்ளபடி வாழ்பவர்களை நல்ல நிலை இருக்கச் செய்வர். எனவே சிவஞானியினுடைய அந்த ஞானியின் ஆசீர்வாதம், அவனுடைய கருணை, அவன் நம்மை
பார்த்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த வாழ்த்துவது நம்மை மென்மேலும் உயர்த்தும். அதனால் அந்த சிவஞானியினுடைய வாக்கு, அவன் நம்மை நினைப்பது, அவனுடைய சொல்லின் வழி நிற்றல் நமக்கு மிகுந்த பயனை தரும். என்ன பயன்? இம்மையில் வருகிற துன்பத்தையும் மறுமையில் வருகிற துன்பத்தையும் அது நீக்கி கொடுக்கும். அதற்கு காரணம் சிவன் அருளி ஒன்றுபட்டு ஒழுகும் தன்மை அது ஆகிய சிவயோகத்தினை அவர்கள் உடையவர்களாக இருப்பதே ஆகும். எனவே சிவஞானியின் செயல் எப்படிங்க அப்படியா? ஆம், அதுதான் சிவயோகத்தின் பயன். எனவே சிவயோகம் ஒன்றே யோகமாகும். அகுது அல்லாத பிற யோகம் எல்லாம் பிறவிக்கு வித்து ஆகி இடர் விளைவிப்பன ஆகலில் அவையெல்லாம் அவயோகம் என்பதை அறிவாயாக. சிவயோகமே யோகம், ஏனைய யோகம் யோகம் அல்ல. சிவயோகம், சிவ யோகம் என்ற சொல்லுக்கு கூடுதல் என்று பொருள். சிவயோகம் சிவத்துடன் கூடுதல், அவயோகம் வினையிற்படுத்தும் வீண் யோகம். எனவே சிவயோகம் சிவத்தோடு ஒன்றுபடச் செய்யும், வீண் யோகம் பிறப்புக்கு வித்தாவது. எனவே எம்மையுமாய் எங்கும் இயங்குதலா என்பது தம்மை சார்ந்தவர்க்கு எவ்விடத்தும் அருளி செய்தலை குறிக்கும். இரண்டாவது வரையில் எம்மையுமாய் எங்கும் இயங்குதலா என்ற சொல் தம்மை சார்ந்தவர்க்கு எவ்விடத்தும் அருளி செய்தல். எங்கேனும் இருந்து உன்னடியேன் உனை நினைந்தார் அங்கே வந்து என்னோடு உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு எமையாலும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே என்பது நம்பி ஆரூர திருவாக்கு. எனவே எங்கும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியாருக்கு இங்கே என் அருள் புரியும் ஞானசம்பந்தர் வாக்கு. எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் என்பது அப்பர் திருவாக்கு. எனவே மூவர் பெருமக்கள் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே எம்மையுமா எங்கும் இயங்குதல் என்பது தம்மை சார்ந்தவர்க்கு எவ்விடத்தும் அருளி செய்தலை குறிக்கும். எனவே நமனையஞ்சோம் என்பது அப்பர் வாக்கு. ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா அருணகிரிநாதர் வாக்கு. என்னாலும் துன்பமில்லை, இதுவும் அப்பர் வாக்கு தான் என்பன சிவஞானியர் வாசகங்களாகும். இம்மை மறுமை பற்றிய எந்த கவலையும் இவர்களுக்கு இல்லை. சிவஞானியாக இருப்பவனுக்கு ரெண்டு கவலையும் இல்லை, இம்மையும் கவலையில் மறுமை இவர்களுக்கு இல்லை. தம்மை முற்றிலும் சிவத்துக்கே அர்ப்பணித்து தம் பரம் கட்டிருப்பதே இவருடைய இயல்பு. தனக்கென்ற விருப்பத்தையும் தனக்கென்ற செயலையும் கொள்ளாதவர்கள் இந்த சிவஞானிகள். பூமி நடுங்கினும் இவர் தம் உள்ளம் நடுங்கார். இந்த உலகத்தில் ஐயா பூகம்பம் வந்து விட்டது, இதோ சுனாமி வந்து விட்டது, இடி இடிக்கிற எதுவாக இருந்தாலும் அவங்க நெஞ்சத்தில் கலக்கம் இருக்காது. எனவே அவர்கள் தன்னுடைய நிலை கலங்காது இருப்பார். கண்பாவு நெட்டி சுடரான் களல் இணையே இவர்கள் தின்பாவு அடைய பெற்றவர்கள். எனவே அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே என்று நம் பெருமக்கள் தன் திருவாக்கில் பல பதிகங்களில் இது போன்ற திருவாக்குகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் கவலைப்படாதே, அஞ்சேல் 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 என்று நிறைய பாடல் இருக்கிறது. குறிப்பு சொல்ல வேண்டும் என்றால் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அங்கே பார்க்க திருவாரூர் பதிகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாடியிருப்பார். எனவே அஞ்சல் என்று அருள் செய்ய யார்? ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்று அருள்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அதுபோல இடர்கெடுமாறு எண்ணதியேல் என்ற பதிகம் முழுக்க நீங்கள் பார்க்கலாம். அஞ்சேல் அஞ்சேல் என்று அப்பர் சுவாமிகள் அருளியிருப்பதும் சோற்றுத்துறையில் அருளிய திருப்பதிகங்களும் நீங்கள் எண்ணத்துக்கு சிந்தனைக்குரியதாக இருப்பது. எனவே நெஞ்சுக்கு அஞ்சேல் என்று அருளிய செய்திருப்பது நம் பெருமக்கள் திருவாக்கில் நிறைய இடங்களில் இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்க. எனவே என்பதே இவதம் வீரம் முழக்கமம். ஆதலால் தம்பிரானார் திருவடியை பெற்ற இச்சிவயோகிகள் அதாவது ஞான யோகிகள் பதமுத்திகள் பற்றிய பயம் அற்றவர்களாக பிராதத்தாலே உடலூலாக கழிகின்ற வினை அச்சங்களையும் தாங்கள் சிவஸ்வரூப ஐக்கியம் பெற்றிருப்பவர் ஆதலால் கெடுத்து அச்சொரூபம் உள்ளனவும் தாமும் வியாப்தி உடையவராகி சங்கற்ப வியப்பங்கள் அற்று அதாவது எண்ணங்களாகி அலைகளாலே மோதுண்ணாமல் எங்கும் திருவழின் வண்ணம் அதாவது சுயேச்சையில் திரிவர். அதான் சிவஞானியினுடைய இயல்பு. கொஞ்சம் நெடிய பற்றி பாருங்க. அதாவது இவங்க சிவத்தின்பால் கொண்டிருப்பதனால பதமுத்தி, ஏன்னா நம்ம சாலோக சாமிமே சாரூபம் இதுக்கு பேர் பதமுத்தின்னு பேர். அந்த முத்திகளை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அது மட்டுமல்ல உடம்பு இருக்கிற காலத்து வரை வருகிற பிராதத்த வினையில் வருகிற துன்பத்தை கண்டு அஞ்சுவார்கள், அதை போட்டு அஞ்ச மாட்டாங்க. பிணியலாம் வரினும் மஞ்சேன்
பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன். மணிவாசகர் எடுத்துக்காட்டுக்கு தாங்கள் சிவஸ்வரூபை ஐக்கியம் பெற்றிருப்ப இறைவனோடு ஒன்று பெற்றிருக்கிற காரணத்தினால இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், ஐக்கியம் பெற்றவர் ஆதலால் கெடுத்து அச்சொரூபம் உள்ளளவும் தாமும் வியாப்தி உடையவராகி சங்கற்பம் சொல்ல இது என்னென்ன செய்யணும், விகற்பங்கள் அற்று, எனவே எண்ணங்களற்ற அலைகளாலே மோதும் நாமல். எனவே அலை மோதுக. இப்போ நம் போன்றவருக்கெல்லாம் நிறைய தடுமாற்றங்கள் உண்டு. எனவே சஞ்சிதம் துஞ்சி துரியாதே என்று நம்முடைய திருப்புகழ் கூட சஞ்சிதம் துஞ்சி திரியாதே என்று சொல்வார். நிறைய வாக்குகள் இருக்கின்றன. எனவே நம்முடைய எண்ண அலைகளால் நாம் தாக்குகின்ற பொழுது ஒரு பொருளை பற்றி நில்லாமல் தடுமாறி நிற்பது நம் போன்றவருக்கு பார்க்க. அதான் சொல்ல. எனவே சங்கற்ப சதாகதியும் தந்து என்பது சிவப்பிரகாச வரிகள். எனவே நாம் ஒன்றை எண்ணுவதும் திருப்பி வேறொன்றை எண்ணுவதுமாக தடுமாறி நிற்கக்கூடிய மனம் என்பது பற்றி ஒன்றை பற்றி இன்னொன்று அதிலிருந்து அதை பற்று. எனவே பல்வேறு வகையான நினைவுகளுக்கு உட்படுவது. எனவே சங்கற்ப சதாகதி என்பார். இங்கே சங்கற்ப விகாரங்களற்று என்று குறித்திருக்கிறார். இதுவே இம்மைக்கண் முத்தி அனுபவம் எனப்படும். இந்த வாழுகிற காலத்தில் வருகிற வினைகளை கண்டு அஞ்சாமல் எந்த சங்கற்ப சதாகதிக்குள்ள சிக்காமல் திருவருளியே திளைத்து நிற்கிறாங்க. அதுதான் சிவஞானியின் இம்மை இன்னும் முத்தி அனுபவம். இந்த சத்காரியமான சிவயோகமே சிவனை உள்ளவாறு உணர்ந்து கூடிய ஞான யோகமாகும். இதுதான் சிறந்த யோகம். இது அல்லது மற்றுள்ள எவ்வகை யோகங்களும் சிவனை உள்ளபடி அறியாத யோகங்கள் ஆகையால் அவையெல்லாம் அற்ப பயனை அளித்து நிலையா இன்பு ஊட்டி பின் பிறப்புகற்கு உட்படுத்தும் இழிதகையனவா. எனவே இத்தகைய திடமான அறிவிருத்தல் வேண்டும் என்பது முக்கியம் ஆனது ஆகையால் அறி என்று கூறலுற்றார் ஆசிரியர். எனவே இந்த பாட்டில் அம்மையிலும் இம்மையிலும் அச்சம் தவிர்த்து அடியார் எம்மையும் எங்கும் இயங்குதலா மெய்மை சிவயோகமே யோகம் அல்லாத யோகம் அவயோகம் என்று அறி. இதை நீ அறிந்துகொள் என்று ஆசிரியர் கூறுவதன் மூலமாக அறியலாம் என்று காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி 74வது பாட்டையும் நிறைவு செய்து அடுத்து 75வது பாட்டுக்கு வரலாம். இறைவன் எப்படிப்பட்டவன்? நடுநிலையில் நிற்பவன். ஆக தலைப்பு பாருங்க, தம்பிரானார் நடுநிலைமை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு மன்னன் எப்படி அரசு புரிகின்ற பொழுது என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நிலை உடையவர்களை என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப தன்னை போன்று அறிவுடையவர்களை எல்லாம் மன்னன் தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் அறிவு சிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிலையும் வேலை வாய்ப்பு அவர்களுக்கு உரிய பதவிகளை கொடுத்து அவங்கள அரசு நடத்துவதற்கு உறுதுணையாக வைத்துக் கொள்வதும் தீமை செய்பவர்களை தண்டிப்பதுமாக மன்னன் செய்வது உண்டு. அதனால் 3 வகையாக அரசன் செய்வது போல இறைவன் செய்கிறான் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் இறைவன் செய்வது போல் மன்னன் செய்கிறான் என்பது கருத்து. பாட்டு பாருங்க. மன்னன் அருள் எவ்வண்ணம் மானுடர்பால் மாணவக மன்னவன் அருள் எவ்வண்ணம் மானுடர்பால் மாணவக அன்னவகையது அரண் அருளும். நமக்கு கண்ணால் காணப்படுவதை காட்டித்தான் உய்த்து உணர வேண்டியது சொல்லப்படும். எனவே காணப்பட்ட உலகத்தை கொண்டுதான் காண முடியாத இறைவனுடைய நிலையை நமக்கு புலப்படுத்தியாகவும். அதனால மன்னன் அருள் எவ்வண்ணம் மானுடர்வால் மாணவக அன்ன வகையது அரண் அருளும். எப்படி? எண்ணில் அடியவரே எல்லாரும் ஆங்கவர்தாம் ஒப்பில் அடியவரே எல்லாம் அறி. இறைவன் எப்படி பார்க்கிறான்? அடியவரே எல்லாரும் ஆங்கவர் தாம் ஒப்பில் அடியவரே எல்லாம் அறி. இதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. விரிவே ஆசிரியர் வாக்கிலே பாருங்கள். யாவரும் சிவத்துக்கு அடியவரே. இதுதான் உண்மை. உணராதவன் தன்னை தலைவனாகவும் எஜமானனாகவும் தொழில் அதிபராகவும் அந்தந்த அரசியல் நிலைகளை வெவ்வேறு நிலைகளில் தான் வைத்து கொள்கிறார்கள். எனவே யாராயிருப்பினும் அவர் அனைவரும் இறைவனுக்கு அடியவர். இதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மை உணராதவர்கள் மயங்கி நிற்கிறாங்க. அதனால தான் இயற்பகையார் என்ற சொல்லின் பொருளை பெரிய புராணத்தை நீங்கள் விரித்து பார்த்து கொள்ளலாம். இறைவனுக்கு நாம் அனைவரும் அடிமை என்ற உண்மையை உணர்ந்தவருக்கு அவர் பகையார். யாரெல்லாம் இந்த உண்மையை உணரலையோ அவர்கள் இயற்பகை.
அவங்களுக்கெல்லாம் பகையாக இருப்பார். எனவே அந்த வகையில் அந்த செய்தி கொடுக்கிறார். எனவே யாவரும் சிவத்துக்கு அடியவரே, இது பொது. சிறப்பு அடியவர்கள் நிலைகள், இதை உணர்ந்தவங்க சிறந்த அடியார், அதான் உணராதவர்கள் பொதுவாக நிற்கிறாங்கன்னார். சிவத்தின் நடுவு நிலைமை, இறைவன் நடுவில் நிற்கக்கூடியவன் என்ற கருத்தை மூன்றாவது கருத்தாக சொல்லார். எப்படி பாருங்கள், ஒரு நாட்டில் உள்ள யாவரும் அரசர் கீழ் வாழும் குடிமக்களே ஆவர். இப்போ இந்த உண்மையை உணர்த்துவதற்கு நம் மன்னனை காட்டுறார். ஒரு நாட்டுக்குரிய அரசனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அனைவருமே மன்னனுடைய குடிமகன்தான். எல்லாரையும் காத்தல் வேண்டும் என்பது காவலர் கருத்து. எனவே அரசனுக்கு என்ன கருத்து, தன்னை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வகைப்பட்டு இருக்கக்கூடிய மக்களையும் காக்க வேண்டியது அரசன் கடனாகிறது. எனவே மன்னன் உயிர்த்தே மலதரை உலகம் என்பார். எனவே மன்னனை கொண்டுதான் இந்த உலகம் இருக்கிறது என்பது வள்ளுவர் புலவர் வாக்கு. ஆனால் குடிமக்களில் இது மன்னன் எல்லாரையும் ஒக்க பார்க்கணும். ஆனால் குடிமக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அறிவுடையவர்களாய் ஆப்தராய் இருப்பவர்களை, எனவே அறிவு பெற்றிருக்கணும், அதே சமயத்தில் நல்ல பண்பு நலம் உடையவராக இணக்கமாக ஆப்தராய் இருப்பவர்களை தன்னை போன்றதாகவே அரசர் கருதுவர். எனவே அறிவு செல்வமும் நல்ல நட்புக்குரியவராக இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அமைச்சு போன்ற பொறுப்புகளை கொடுத்து நடாத்துகிற முறையில் தனக்குரிய மரியாதைகள்லாம் அவர்களுக்கு கிடைக்குமாறு எல்லாம் செய்வான். ரெண்டாவது, அங்கானமன்றி அச்சத்தால் அடங்கி ஓரோ வகை அறிவு தகுதி பெற்றாரை ஒவ்வொரு வகை உத்தியோகங்களிலே அரசர் அமைப்பார். எனவே தன்னை போல ஆப்தராய் இருப்பவர்களுக்கு, அறிவுடையவரை ஆப்தராய் இருப்பவர்களுக்கு தன்னை போன்றதாகவே அரசர் கருதுவார். ரெண்டாவது, அறிவு சிறந்தவர்கள் ஒரு வகையில் அச்சம் உடையவர்களுக்கு அந்த பதவிகளை கொடுத்து அவங்களுக்கு சிறப்பு செய்வார். அதே சமயத்தில் குணக்கேடராகிய குடிமக்களை, நல்ல குணம் இல்லாத குடிமக்களை தண்டித்து சிறையிட்டு திருத்தி நல்வழிப்படுத்துவர். எனவே இது வேந்தருடைய செயல். எனவே சிறையிட்டு நல்வழிப்படுத்துவர் வேந்தர். இங்கனம் தம்பால் ரட்சிக்கப்படும் குடிமக்கள் வாழ்வியலில் 3 விதமாக நடத்தல் அரசருக்கு நீதியே. எனவே அறிவுடையவர்களாய் ஆப்தராய் இருப்பவரை தன்னை போன்று கருதுவதும் அரசருடைய நீதி. அறிவில் சிறந்தவர் ஒருவார் அச்சமுடையவர்களுக்கு அந்த பதவிகளை கொடுத்து அலங்காரம் செய்வதும் அரசனுடைய நீதி. குற்றம் செய்வரை தண்டிப்பதும் அரசனுடைய நீதி. இதெல்லாம் ஏன் சொன்னார் அப்படியே நமக்கு வச்சு காட்டுறார். எனவே இச்செயலும் கிருபை செயலாகவே செய்யப்படும். இதனாலேயே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்றார் அறிஞர். இவ்வாறே பரமேஸ்வரனுடைய திருவுள்ளம் பரமேஸ்வரனுடைய திருவுள்ளம் யாவர் அளவிலும் யாராயிருப்பினும் ஒத்தவாறே இருப்பினும் மலவாகம் உண்டா அளவும் ஆன்மாக்களுக்கு தனு கரண போன போகங்களை கண்ண பலன்களை கூட்டி சுகதுக்க வாதனைகளை வைத்து சிலரை சத்தினிவாத குறைவுக்கு ஈடாக பதமுத்திகளை வைத்தும் மிகுந்த சத்திதிவாதம் உடையவரை திருவடிக்கீழ் சேர்த்தும் முறையாக நிறுத்துவன். எல்லோருமே சிவனுக்கு பொது அடிமைப்பட்டவரே ஆவர். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கருத்து. பரமேஸ்வருடைய திருவுள்ளம், இறைவனுடைய திருவுள்ளம் யாவர் அளவில் யாராயினும் ஒத்தவராயிருப்பினும், அவர் யாராயினும் தன்னோடு ஒத்தவராயிருப்பினும் மலபாகம் உண்டாம் அளவும் அவங்களுடைய மலபாகம் சத்தினிபாதத்தினுடைய ஏற்ப ஆன்மாக்களுக்கு அவரவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப தனு கரண புவன போகங்களை என்ன பண்ணுறார் கொடுத்து கண்ண பயன்களை கூட்டி அதுக்கப்புறம் சுகதுக்க வாதனைகளை வைத்து இன்ப துன்ப அனுபவங்கள் நுகரச் செய்து சிலரை என்ன பண்ணுறார் சத்தினிவாத குறைவு உடையவங்க என்ன பண்ணுறார் குறைவுக்கு ஈடாக அவங்கவுங்க அதாவது குறைவுக்கு ஈடாக சத்தினிவாதம் என்பதனுடைய முற்றிலும் இருப்பது குறைந்தது. ஏன்னா சத்தினிவாதத்தை 4ஆக பிரிக்கிறோம். மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். ஏன்னா அவரவருடைய பக்குவத்துக்கேற்ப அதான் அந்த சத்தினிவாத குறைவுக்கு ஈடாக பதமுத்திகளை வைத்தும், எனவே சாலோக சாமீப சாரூபத்தில் வைத்தும் மிகுந்த சத்தினிவாதம் உடையவரை அதாவது 4ஆம் தர சத்தினிவாதம் உடையவரை திருவடிகளே சேர்த்தும் முறையாக நிறுத்துவன். இவை எல்லோருமே சிவனுக்கு பொது அடிமைப்பட்டவரே அவர். எல்லாரும் இறைவனுக்கு அடிமைதான். எந்த வகையில் மன்னனின் ஆட்சிக்கு எல்லோரும் குடிமக்களாக இருந்தாலும்
ஒரு சேனாபதி, ஒரு முதலமைச்சர், சில பேர் படைத்தளபதிகள், இன்னும் சில பேர் எடுத்துட்டா என்பேராய குழுவில் ஒவ்வொரு இப்படி எல்லோரும் குடிமக்கள் என்பது முதல் தகுதி. அதில் சிறப்பு தகுதியாக அமைச்சரும் தளபதியும் முதன்மைக்குரிய காவலருமாக பல்வேறு வகை இருப்பது போல ஆன்மாவின் சத்தினிவாத வகைகளுக்கு ஏற்ப திருவடிக்குள் இருத்தல், பதமுத்தியில் இருத்தல் போன்றவற்றை இறைவன் அருளுகிறான். இதில் எந்த குறையும் இல்லை. இது அரசனுடைய நீதி என்று சொல்லியிருக்கிறார் என்ற இந்த இடத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து எஞ்சிய பகுதி அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வைக மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாளுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.